வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகம் சாபி நமாமி வித்யை. உள்ளதலதுள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளலுணர். ஏழாவது பாடல். உலகறிவு உலகறிவு ஒன்றாயுதித்தொடுங்குமேனும் உலகறிவு தன்னால் ஒளிரும் உலகறிவு தோன்றி மறைதற்கிடனாய் தோன்றி மறையாதொளிரும் ஊன்றமாம் அக்தே பொருள். எப்பெயரிட்டெவ்வுருவத்தி எவ்வுருவிலேத்தினும் ஆர்பேருருவில் அப்பொருளை காண்வழியதாயினும் அம்மெய்ப்பொருளில் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்தொடுங்கி ஒன்றுதலே உண்மையிற் காணலுணர். பகவான் ரமண மகரிஷி உள்ளது 40 என்கின்ற இந்த பெயரிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் முடிந்த அளவு விசாரம் பண்ணி வருகிறோம். முதல்ல அனைத்தும் பிரம்மம் என்ற கருத்து முதல் பாடலிலே கூறப்பட்டது. அந்த பிரம்மம் நமது யதார்த்த ஸ்வரூபம் என்பது இரண்டாவது பாடலிலே குறித்து காட்டப்பட்டது. மூன்றாவது பாடலில் இது எல்லோருக்கும் ஒன்று, ஒவ்வொருவரும் தனித்தனி பிரம்மம் அல்ல, ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, எல்லோருடைய யதார்த்த ஸ்வரூபம் என்பது எல்லாருக்கும் ஒப்பாம் என்ற கருத்தின் மூலம் கூறப்பட்டது. நான்காவது பாடலில் ஜகத் மித்யா, இந்த உலகம் மாயத்தோற்றம் என்பது கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது பாடல் அகங்காரம் இருக்கும் வரைக்கும் தான் ஜகத்தினுடைய அனுபவம் இருக்கும், ஜகத் சத்திய அனுபவம் இருக்கும். அகங்காரம் சத்தியமாக இருக்கும் வரையில் ஜகத் சத்தியமாக தோன்றும். அகங்காரம் மித்யா என்று புரிந்து கொள்ளப்படும் பொழுது ஜகத்தும் மித்யா என்று புரிந்து கொள்ளப்படும் என்கின்ற கருத்து ஐந்தாவது பாடலிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆறாவது பாடலிலும் அவ்வாறே கூறப்பட்டிருக்கிறது. ஏழாவது பாடலில் அதே கருத்து திரும்ப திரும்ப கூறப்படுகிறது. அகங்காரமும் ஜகத்தும் தோன்றி மறையக்கூடியது. அகங்கார ஜகத்துக்கு ஆதாரமான சத்வஸ்து ஆத்மா அல்லது பிரம்மன் தோன்றி மறையாதது. உற்பத்தி லய ரஹிதா ஆத்மா, உற்பத்தி லய சகிதா அகங்கார ஜகத் என்பது ஏழாவது பாடல்ல கூறப்பட்டது. எட்டாவது பாடலில் உபாசனையின் மூலம் அறியப்படக்கூடிய வஸ்து யதார்த்தமான பிரம்மம் அல்ல, சகுண பிரம்மம் பூர்ணமான பிரம்மம் அல்ல, அது பாவனையே ஆகும், சத்தியம் அல்ல என்று கூறப்படுகிறது. சகுண பிரம்மமும் மித்யா,
சகுண பிரம்மமும் மாயத்தோற்றமே. ஏன்னா சகுணத்வாத், சகுணமாக இருப்பதாலேயே. குணம்ங்கிறது எதோட சேர்ந்தது? மாயையோட தர்மம். திரிகுணாத்மகமானது மாயை. ஆகையினால அது உபாசனைக்காக, உபச்சாரத்துக்காக, பாவனைக்காக சொல்லப்பட்டது. சகுண பிரம்ம அபி மித்யா ஏவ. இதுக்கு பிரமாணம் கேனோபனிஷத் சொல்லுகிறது. மனது எதனால் அறிகிறதோ, எதனால் மனதால் எதை அறிய முடியாதோ அதுவே பிரம்மம். என் மனசா ந மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்ம, அதுவே பிரம்மம். துவம் வித்தி, நீ தெரிந்துவள். இதம் எது இதம் உபாசத்தே தது ந. நீ உபாசனை பண்ணிட்டு இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன், சூரிய மண்டலத்துல ஹிரண்ய கர்ப்பனை உபாசனை பண்ற, விஸ்வரூபத்தை எல்லாம் உபாசனை பண்ற, அதெல்லாம் படிக்கட்டா சொல்லப்பட்டதே தவிர அதுவே அல்டிமேட் கிடையாது, முடிந்த முடிவு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கு. கேனோபனிஷத்துல திரும்ப திரும்ப சொல்றது நேதம் எதிதம் உபாசதே. நீ உபாசிக்கிற வஸ்து பிரம்மம் இல்லை. அப்படியே ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. அதனுடைய அர்த்தமாகவே இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும், ஆர் பேருருவில் முதல்ல போடும். ஆர்னா எங்கும் நீக்கமர நிறைந்த, பேருருவில் அந்த பிரம்ம வஸ்துவில், எப்பெயரிட்டு எந்த பெயரை வைத்தும், எவ்வுருவில் ஏத்தினும் எந்த ரூபத்துல நீ பூஜை பண்ணினாலும், அப்பொருளை காண் வழியதாயினும், அது பரம்பொருளை காண்பதற்கு உபாயமாக சொல்லப்பட்டிருக்கினும், அம்மெய்ப்பொருளில் மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதல். அது மெய்ப்பொருள் அல்ல, அது மெய்ப்பொருளை அடைவதற்கான உபாயமே தவிர அதுவே மெய்ப்பொருள் கிடையாது. இதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் காலையில நிறைய பார்த்துட்டோம். ஆனா என்னன்னா, அந்த மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை காண் வழியதாயினுங்கிறதுக்கு அப்புறம் பிராக்கெட்ல போட்டுக்க வேண்டியது, அது உண்மையில் காணலாகாது, அது உண்மையை காண்பதாக ஆகாது. சகுண பிரம்மே பரமார்த்தமான பரபிரம்மன் கிடையாது. சகுண பிரம்மன் சித்த சுத்திக்காக பூஜார்த்தம் கல்பிதம், பக்தி விருத்தி பண்றதுக்காக கற்பிக்கப்பட்டது. அதுக்குதான் உதாரணம் சொல்லியாச்சு. பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளையார பூஜை பண்ணி கரைச்சு விடுறோம். மஞ்சப்பொடியில பிள்ளையார பிடிச்சு அப்பவே சாம்பார்ல தூக்கி போட்டு விடுறது உண்டு. ஆகையினால அது என்னன்னா முடிஞ்சு போச்சு. அஸ்மின் பிம்பே சுமுகம் மகாகணபதிம் தியாயாமி ஆவாஹயாமி. அப்புறம் பூஜை முடிஞ்ச அப்புறம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி, கொதித்தே சமர்ப்பயாமி. கொதித்தேல சாம்பார் மஞ்சப்பொடி தூக்கி போட வேண்டிய. அப்புறம் இல்லை சாதாரணமாக போடுறதில்ல, மரத்துக்கடியிலையும் போடுவோம். ஆனால் ஸ்நானத்துக்கு கூட தேய்ச்சி கூட குளிக்கிறது கூட உண்டு, தோஷம் கிடையாது. அதனால எதுக்கு சொல்றேன்னா, அது யதார்த்தமா இல்லை, நம்ம வெளிப்படுத்துறதுக்காக வச்சுக்கிறோம். நம்ம நாட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா என்ன பண்றது? நம்ம நாட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா என்ன பண்றது? அதுக்கு தான் ஒரு கொடியை வச்சுட்டு இருக்கோம். கொடியை வச்சுங்க, அது பீஸ் ஆஃப் கிளாத், வெறும் துணி, வெறும் துணி. துணி நான் நினைக்கிறோம் பீஸ் ஆஃப் கிளாத்னாலே என்ன பண்றது பாருங்க. ஆனா தேசம்னு சொல்றோம், அப்படி சொல்ல முடியுமா? ஆனா வஸ்துதா கிம்னா, வஸ்துதா பீஸ் ஆஃப் கிளாத். அதனோட புத்தி, சாதாரண புத்திக்கே புரிய வேண்டிய விஷயம் இது. ரொம்ப பக்தியா ஒரு ஓங்கி வளர்ந்தது ஒரு கம்பம், அதன் உச்சியின் மேல் நின்று இப்படிலாம் பாட்டெல்லாம் பாடிண்டு, அதெல்லாம் பக்தி ஸ்ரத்தையா ஏற்றி சல்யூட் பண்ணி ஆர்டர்லாம் சொல்லி நின்று இப்படி திரும்பி அப்படி திரும்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே தேசம் ஆயிடுமா என்ன? அதனாலதான் சில பேருக்கு வேணும்னு வயத்தறிச்சல் கிளப்புறதுக்காக வேண்டி அது எரிக்கிறான். உன் தேசத்தை நான் கொளுத்துறேன் பாருங்கிறான் அவன். அவனுக்கு கொடியை கொளுத்தி விட்டாலே நம்ம தேசத்தை கொளுத்துட்டுதான் அவனுக்கு அர்த்தம். அவன் அந்த நாட்டில் என்ன பண்றான், பாகிஸ்தான்ல இந்திய கொடிகளை எரித்தார்கள். அப்ப உடனே கொதிக்கிறது இந்தியனுடைய உள்ளம். இந்தியாவையே எரித்ததாக கொதிக்கிறது உள்ளம். யோசிச்சு பாருங்க.
அது மாதிரி அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிடுறோம் அபிமானத்தை. அது தப்பு கிடையாது. ஆனா எவ்வளவு இது இருக்கு பாருங்க, சிம்பாலிக்கா ஒண்ணு இது பண்ணிட்டோம்னா நம்ம இதை அவமதிச்சுட்டான்னு வருத்தம் வருது. ஒரு நம்ம என்ன பண்றோம், சல்யூட் அடிக்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்றோம், இன்னொருத்தான் அதை அவமரியாதை பண்றோம். இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த கொடியே தேசம் ஆயிடுமோ? அந்த கொடியின் வாயிலாக தேசத்தை காண்பது ஆயினும் அது உண்மையில் காணல் ஆகாது. இங்க தெரியவே தெரியாது. நம்ம ஊர்ல எத்தனை தெரு இருக்குன்னு கேட்டா தெரியாது. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தெருவிலே எத்தனை வீடு இருக்கு தெரியாது, எத்தனை லைட் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்னு கேட்டா தெரியாது. நம்ம ஒரு பாவனை தானே, இது முழுக்க இந்தியாவை முழுக்க அது காட்டுறதாக ஒரு பாவனை பண்ணிக்கிறோம். நாம கார்கிலில் யுத்த வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களே, எல்லையை பிடித்தவுடன் நமது கொடியை நாட்டினார்கள். என்ன இந்தியா அதை பிடிச்சு விட்டான். அவ்வளவுதான். ஈஸ்வரனுடைய சிருஷ்டியிலாம் இந்த பிரிவுகள்லாம் கிடையாது. நம்ம தான் சிருஷ்டி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்தியா, இது வரைக்கும் பாகிஸ்தான், அது பாகிஸ்தான்ங்கிறாங்க இங்கெல்லாம். அதனால அது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான், இது ரஷ்யா, இது ஜப்பான். இந்த கண்டங்களை எல்லாம் பிரிச்சது யாரு? இது 5 கண்டம், 7 கண்டம், 8 கண்டம், ஒரே கண்டம் தான். இத்தனை கண்டத்தை எல்லாம் பிரிச்சு ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம் பகவானை பிரிச்சார். நம்ம தான் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு இந்த தேசமெல்லாம் ஒண்ணுது, இதெல்லாம் நாம எல்லாம் பிரிச்சு வச்சுன்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அது விவகாரத்துக்காக. விவகாரமா இருந்த பரவாயில்ல, வினையா போயிடுறது. விளையாட்டே வினையா போயிடுது. இப்ப கிரிக்கெட்டுனா யாருக்குமே நம்பிக்கையே வராது. இனிமே நல்லா ஸ்பஷ்டமா தெரிஞ்சு போயிடுது இல்லையா? இனிமே கிரிக்கெட்ல எவனா நம்புவானா? விழுந்து விழுந்து பாத்தியா, எத்தனை ரன் பாத்தியா, அவன் இப்படி அடிச்சான், இவன் இப்படி அடித்தான், அவன் போட்டான் பார் 2 ஸ்பின்னர், அந்த ஸ்பின் பவுலிங் இருக்கே அப்படின்னா விழுந்து விழுந்து. இதெல்லாம் அறிவு ஜீவிகள் பார்த்துட்டு இருந்த விஷயம். நம்ம நாட்டுல அறிவு ஜீவிகள்லாம் சொல்லப்பட்டவர்கள்லாம் விழுந்து விழுந்து பார்த்த விஷயம். அதை பத்தி புஸ்தகமா எழுதி பேப்பர்ல அதுக்குன்னே ஒரு பேஜை ஒதுக்கி எத்தனையோ நாள் முழுக்க வீண் பண்ண விஷயம் அது. யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். இப்ப எல்லாம் அசடு வெளியிருது எல்லார் மூஞ்சிலையும். அசடுனா 1 2 பிடிக்கலாம், பாத்திரம் அப்படி வரையிறது. எங்க இருந்தோ எங்கேயோ போறேன்னு நினைக்காதீங்க. அவ்வளவு தூரம் சத்தியத்துவம் கொடுத்ததெல்லாம் எனக்கு என்ன கத்தியில இருக்கு பாருங்க. எப்பயிரிட்டு. அதனால இது ஒரு அளவுக்கு தான். இது முடிகிற வரைக்கும் அதை அப்படியே அதை பிடிச்சுட்டு இருக்க கூடாது. அதனாலதான் வைஷ்ணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அத்வைதிகளுக்கும் பெரிய வித்தியாசமே தான். வைஷ்ணவர்களுக்கு அந்த விக்கிரகம் இருக்கே, அது கரப்பு ஊறுற போது ஊறின்னு இருக்கும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட அவங்களுக்கு அந்த அர்ச்சைக்கு அவங்க கொடுக்குற சத்தியத்துவம் இருக்கே, பரம சத்தியத்துவம். அதனால பாத்தீங்களா, திருமுடியை தரிசனம் பண்ணியாச்சா? இன்னொரு தடவை காட்டுறேன். திருமுடியை தரிசனம் பண்ணியாச்சா? திருவடி திருமுடி, திருவடி திருமுடி, மாத்தி மாத்தி பார்த்தாச்சா? நல்லா சேவிச்சாச்சாம்பாங்க. அதனால நம்மளும் ஆஹா பார்த்தாச்சு சொல்லிக்கிட்டே இருப்போம். அவ்வளவு தூரம் அதுக்கு ரியாலிட்டி சத்தியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம தப்புன்னு சொல்லலை. அந்த பாவனை ரொம்ப உத்தமமான பாவனை தான். இருந்தாலும் புத்தி இருக்கணும், அறிவும் வேலை செய்யணும். எங்க அறிவை பூர்ணமா பயன்படுத்தணுமோ அவங்க பூர்ணமா பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்றார். அதனால மெய்ப்பொருளில் உண்மையில் தன் உண்மையினை, மெய்ப்பொருளில் உண்மையில் தன் உண்மையினை, இது எவ்வளவு இருக்கு பாருங்க. மெய்ப்பொருளில் உண்மையில் தன் உண்மையினை கூறியது குரல் மாதிரியே இருக்கு. ஆனாலும் கூறியது குரல் நம்ம சொல்லக்கூடாது. கூறியது குரல் மாதிரியே இருந்தாலும் நம்ம எப்படியாவது அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். மெய்ப்பொருளாவது விளக்கம் எழுதினவங்களும் கூறியது குரல் தெரியாமையே எழுதிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, விளக்கத்தை சொல்றேன் நான். அம்மெய்ப்பொருளின் உண்மையின் அந்த சத்திய வஸ்துவின் உண்மை ஸ்வரூபத்திலிருந்து அப்படின்னு பிரிச்சு விட்டாங்க. அதுல அந்த சத்திய வஸ்துவிலிருந்து அந்த மெய்ப்பொருளின் உண்மையில், உண்மையில்னா ஸ்வரூபத்திலிருந்து, அந்த மெய்ப்பொருளின் மெய்ப்பொருள் தன்மையிலிருந்து, அப்படி அந்த மெய்ப்பொருளில் மெய்ப்பொருளின் தன்மையிலிருந்து தன் உண்மையினை, அதுக்கு ஆதாரமான வஸ்துவும் எனக்கு ஆதாரமான வஸ்துவும் ஒண்ணுதான். எல்லா ஜீவர்களுக்கும் ஆதாரமான வஸ்து ஒண்ணுதான்.
எல்லா ஜகத்தினுடைய எல்லா பதார்த்தங்களுக்கும் ஆதாரமான வஸ்து ஒண்ணுதான். ஈஸ்வரனுக்கும் எனக்கும் ஆதாரமான வஸ்து ஒண்ணுதான். ஆகையினால உண்மையில் தன் உண்மையினை உபனிஷத் சொல்லுகிறது. பிருஹதாரண்யக உபனிஷத் தத் சத்யஸ்ய சத்யம் ச ஆத்மா. தத் சத்யஸ்ய சத்யம், அது சத்தியத்திற்கு சத்தியம். சத்தியத்திற்கு சத்தியம்னா என்ன? வியாவகாரிக சத்தியஸ்ய பாரமார்த்திக சத்தியம். வியாவகாரிக சத்தியத்துக்கு ரிலேட்டிவ் ரியாலிட்டிக்கு அதிஷ்டானமா இருக்கிற அப்சல்யூட் ரியல்னு அர்த்தம். அப்போ வியாவகாரிக சத்தியத்துக்கு ஆதாரமான பாரமார்த்திக சத்தியம். பாம்புங்கிறது வியாவகாரிக சத்தியம். ஜாக்கிரதை, பிராதிபாசிகம்ங்கிறது அப்புறம் வச்சுப்போம் புரியறதுக்காக. வியாவகாரிக சத்தியம் பாம்பு. கயிறு, கயிறு பாம்பு உதாரணம் ஞாபகம் இருந்தால் தான் இது புரியும். ஏன்னா இன்னும் கயிறு பாம்பு உதாரணத்தை விளக்க முடியாது. கயிறுங்கிறது பாரமார்த்திக சத்தியம் திருஷ்டாந்தத்தில் தாஷ்டாந்தத்தில். அது மாதிரி இப்போ கயிறு இஸ் ஈக்குவல் டு பிரம்மம், பாம்பு இஸ் ஈக்குவல் டு ஜகத், அகங்காரம், சகுண பிரம்மம் எல்லாமே அதில் சேர்ந்து. சகுண பிரம்மத்தையும் நிஷேதம் பண்றாரு இங்க ரமண மகர்ஷி. மெய்ப்பொருளில் உண்மையில் தன் உண்மையினை. இப்ப இல்லாட்டி என்ன பண்ணணும்? மெய்ப்பொருளில்னு சொன்னா சகுண பிரம்மத்துல எந்த ஒரு மெய்ப்பொருளை உபாசகன் காண்கிறானோ அந்த மெய்ப்பொருளுக்கு ஆதாரம், இந்த இடத்துல மெய்ப்பொருள்னா சகுண பிரம்மனே போட்டுக்கலாம். அந்த மெய்ப்பொருளுக்கு ஆதாரமான நிர்குண பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமும் தனது ஸ்வரூபமும் ஒன்று. நான் நிர்குணமான பிரம்மமாக இருக்கிறேன். சகுணத்துல தான் நிறைய பேதம் இருக்கும், நிர்குணத்துல எங்க பேதம் இருக்கும்? ஆகாசத்துல எங்கேயாவது பேதம் உண்டோ? ஆகாசத்துல கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்கள்ல தான் பேதமே தவிர ஆகாசத்துல எப்படி பேதம் இருக்க முடியும்? இல்ல காத்து பாத்திரங்கள்ல வேணா பேதம் இருக்க முடியுமே தவிர பாத்திரத்துக்குள்ள இருக்கிற இடைவெளியில தான் பேதம் இருக்க முடியுமே தவிர, பாத்திரத்துல தான் பேதம் இருக்க முடியுமே தவிர பாத்திரத்துக்குள்ள இருக்கிற இடைவெளியில எப்படி பேதம் இருக்க முடியும்? அப்படி புரிஞ்சுக்கணும். இல்ல இப்ப பேச்சுலதான் நிறைய பேதம் இருக்கு. ஒரே ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறது முடியறதுக்குள்ள குரலாம் நாரந்திரம் மாறி போயிடுறது. பேசுறதுல நிறைய பேதம் இருக்கு. பேசாம இருக்கிறதுல என்ன பேதம் இருக்கு? பேசாம மௌனத்துல இது ஜப்பான் மௌனம் நான் சொல்ல முடியும். இது ஜப்பான் மௌனம் ரஷ்யா மௌனம் பிரிக்கவா முடியும்? முடியாது. அல்ல, பாஷைகள்ல தான் பேதம் இருக்கு, சப்தங்கள்ல தான் பேதம் இருக்கே தவிர சப்த அதிஷ்டானத்துல பேதம் கிடையவே கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி சகுணத்துலதான் பேதம். சகுண ஈஸ்வரன் சகுண ஜீவன் பேதம் இருக்கு. ஆனா நிர்குண ஜீவன் நிர்குண ஈஸ்வரன் ரெண்டு கிடையாது. ஏன்னா நிர்குணம்ங்கிறது ஒண்ணுதான். சகுண ஈஸ்வரன் வேற, சகுண ஜீவன் வேற, சகுண ஜகத் வேற. ஆனா மற்ற அடிப்படையா பார்க்கும்போது எல்லாம் என்னன்னா விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா ஸ்வாமி சம்பந்ததா சிஷ்ய ஆச்சாரியதயா ததைவ பித்ரு புத்ராதி ஆத்மனா பேததா ஸ்வப்னே ஜாக்ரதி வா ஏஷ புருஷः மாயா பரிப்ராமிதா. குரு சிஷ்யன், அப்பா புள்ள சம்பந்தம் எல்லாம் மாயங்கிறது இந்த ஸ்லோகம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. நீ சொப்னத்துல இந்த பேதத்தை பார்த்தாலும் சரி, ஜாகிரத்துல இந்த பேதத்தை பார்த்தாலும் சரி, ரெண்டும் மாயை. சிஷ்ய ஆச்சாரியதையா ததைவ பித்ரு புத்ராதி ஆத்மனா பேததா. காரிய காரணத்தையா பஷ்யதி விஸ்வம் பஷ்யதி. காரிய காரணத்தையா மாயா பரிப்ராமிதா பஷ்யதி. மாயா பரிப்ராமிதா சன்னு விஸ்வம் காரிய காரணத்தையா பஷ்யதி. ஸ்வாமி சம்பந்ததா சிஷ்யாச்சாரியதையா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததா மாயா பரிப்ராமிதா சன்னு பஷ்யதி. நது வஸ்துதா, உண்மையில் இல்லை. அதனால உண்மையில் தன் உண்மையினை, எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கேன். உண்மையிலே சகுண பிரம்மத்தை உபாசனை பண்றதெல்லாம் உண்மையான யதார்த்தமான பிரம்மன் உபாசனை பண்றதில்லை.
இது மாயா காரியமான ஜீவன், அபிமானிக்கிற ஜீவன் தான் தனக்கு மேல ஒரு ஈஸ்வரன் இருக்கிறதா நினைத்து கொண்டு, அது சாஸ்திரம் வேற கற்பனை பண்ணுகிறது, பக்குவப்படுத்துறதுக்காக பண்றான். அதுல இருந்து விடுபடணும்னு அர்த்தம். அதுல இருந்து விடுபட்டாகணும். உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி, இந்த உண்மையினை ஓர்ந்துன்னா என்ன அர்த்தம்? மிக கவனமாக இதனை உணர்ந்து கொண்டு ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். ரொம்ப சௌரியமா போச்சு. ஏற்கனவே சோம்பேறி, பூஜையை பண்ண மாட்டான், தியானமும் பண்ண மாட்டான், பூஜையும் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ற பழக்கமே கிடையாது. இவனுக்கு இதை சொன்னா என்னன்னா வரும். அதுதாங்க வேணுங்கிறேன். கரெக்ட் சொன்னீங்க பாருங்க, 100ல் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சோம்பேறி ஆகிறவனுக்கு சௌரியமா போச்சு. இவன் இன்னும் சகுண உபாசனையே தொடங்கலை, ஆரம்பிக்கவே இல்லை. ஈஸ்வரனையே முதல்ல இவன் ஒத்துக்க முடியல, ஈஸ்வரனை புரிஞ்சுக்க முடியல. பூஜையே பண்ணாதவங்கிட்ட போய் சகுண பிரம்மன் எல்லாம் யதார்த்தமான பிரம்மன் இல்லை, நிர்குணம்தான் பரமார்த்த சத்தியம், அதுவே நீ அப்படின்னு சொன்னா, அந்த சொல்லி கொடுத்த குரு இருக்காரு, அவருக்கு ஸ்பெஷல் நரகம்தான். அது ஒரு ஸ்லோகமே இருக்குது. அஜ்ஞஸ்ய அப்ரபுத்தஸ்ய சர்வம் பிரம்மேதி யோ வதேத் ச மகா நிறைய ஜாலேஷு பதத்யதா. ஒரு ஸ்லோகமே இருக்கு. அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு, அறகுற அறிவா இருக்கிறவனுக்கு எல்லாம் பிரம்மம்னு எவன் உபதேசம் பண்றானோ அவன் அவனை எல்லாம் நரகத்துக்குள்ள நுழைக்கிறான்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு அத்வைதிகளே ஸ்லோகம் சொல்லி வச்சிருக்காங்க. மகா நிறைய ஜாலேஷு சஹா பததி அதஹா பததி. அஜ்ஞஸ்யன்னு அர்த்தம், ஏற்கனவே ஆரம்பிக்கல, ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழையல, முதல்ல அந்தரியோகத்தில் உட்கார்ந்துட்டார். உள்ளது 40 கிளாஸ் முதல். அப்ப அதனாலதான் அந்த காலத்துல இதெல்லாம் உபதேசம் பண்ணல, ஜாக்கிரதையா இருந்தாங்க. போரும்பா, தர்மத்தை சொல்லிக் கொடு, ஏதோ ஈஸ்வர பக்தியை சொல்லிக் கொடு, ஏதோ போற வழிக்கு புண்ணியத்தை கொஞ்சம் இதாக தேடி, திடீர்னு இதெல்லாம் சொல்லி எங்கேயாவது இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம், ஏற்கனவே அவனுக்கு அறகுறையா இருக்கான், இதுலயும் இல்லை அதுலயும் இல்லைன்னு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கான். அவனை போய் இதை சொல்லி ஆனா சௌரியமா போச்சுன்னு போயிட்டான்னா, ஒரே கிளாஸ் அடுத்த நாள் அந்த 3 நாள் அந்த வந்துட்டு போற மாதிரி கதவை சாத்தி பண்ண, வெளியிலே விடக்கூடாது. ஆமா, இதெல்லாம் உபதேசம் பண்ணி சரியா புரிஞ்சுதான்னு சொல்ல வச்சு இவருக்கு திருப்தியானதான் ஆளை அனுப்பணும். அது இல்லாட்டி என்ன பண்ண, ஊரெல்லாம் போய் இவர் தான் சொல்லி கொடுத்தார், சகுண பிரம்மம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டாருன்னு சொல்லிவிடுவான். ஏன்னா அந்த ஆள் ஒரு நாள் தான் கிளாஸ்க்கு வந்திருக்காரு. நம்ம ஆளை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தானே தெரியும். பயமா இருக்கு சில சமயம் நமக்கு, கேட்கிறவங்களுக்கு இல்லை. எங்கேயாவது கிருஷ்ணனே சொல்லிருக்கார், நபுத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம். அதனால ஏற்கனவே ஜனங்கள் எல்லாம் இதா இருக்காங்க, நீ அவங்க புத்தியை குழப்பிடாதப்பான்னு ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க. இப்படியாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம் பாக்குறேன். அதனால நீங்க எல்லாரும் ஏதாவது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது எப்பா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிங்க, தேவைப்படுற போது யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. அல்ல, உண்மையில் தன் உண்மையினை, அதுலயும் தனது உண்மையினை ஓர்ந்துனா என்ன அர்த்தம்? நன்றாக உணர்ந்து, ஒரு தரம் அல்ல 2 தரம் அல்ல, பௌன புண்ணியன ஸ்ரவணம் குறியா, திரும்ப திரும்ப இதை நன்றாக விசாரம் பண்ணி ஒடுங்கினா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் இடைவிடாமல் அதனையே சிந்தனை செய்து ஒன்றுதல் என்ன அர்த்தம்? அந்த விற்த்தியில் ஸ்திரமாக இருத்தலே, அந்த அகண்டாகார விற்த்தியில ஸ்திரமா இருக்கணும், ஸ்டடியா இருக்கணும்னு அர்த்தம். ஒன்றுதலே உண்மையில் காணல், அதுதான்ப்பா உண்மையிலேயே பிரம்மத்தை தரிசனம் பண்றது. ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யா. திரஷ்டவ்யான்னு சொன்னா இது ரொம்ப ஏதோ எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வால்யூம் குறைங்க. திரஷ்டவ்யான்னா ஆத்மாவை தரிசனம் பண்ணணும். இங்க என்ன சொல்றாரு இவர்னா, உண்மையிலேயே தரிசனம்ங்கிறது என்னன்னு கேட்டா இதுதான். முதல்ல என்ன சொன்னார்? அப்பொருளை காண் வழியது ஆயினும், இங்கதான் உண்மையில் காணல் உணர். உண்மையில் தனது ஸ்வரூபமாக பிரம்மத்தை அறியறது தான் உண்மையிலேயே பிரம்மத்தை அறியறதாகும், கடவுளை காண்கிறதாகும். மற்றபடி எல்லாம் பிரகலாதனுக்கு நாராயண பிரபு காட்சி கொடுத்தார். அப்புறம் துருவனுக்கு மகாவிஷ்ணு காட்சி கொடுத்தார்.
மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமான் லிங்கத்தை பிளந்துண்டு வந்தார் அப்படின்னா சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் மானசிகமான ஒரு விசேஷ காட்சியை தவிர பாரமார்த்தியம் கிடையாது. பிரகலாதனுக்கு வஸ்து ஒரு அப்படி வந்தாருங்கிறதும் மார்க்கண்டேயனுக்கு வந்தான்ங்கிறதும் இதெல்லாம் அவங்களுடைய உபாதி விசேஷத்தினால மானசிகமா தெரிஞ்சது. ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல குறிப்பிட்ட காலத்துல தோன்றி மறைஞ்சது. அதனால அது யதார்த்தம் அல்ல. தன்னுடைய ஆத்மாவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையில் பிரம்மத்தை தரிசிப்பதாகும். தன்னை பிரம்மமாக அறிவதே பிரம்மத்தை உண்மையில் தரிசிப்பதாகும். மற்றபடி சகுண பிரம்ம தரிசனமெல்லாம் மாயையினுடைய பல்வேறு மகத்துவங்களில் ஒன்றே தவிர அது யதார்த்தம் இல்லை என்பது இதனுடைய பொருள். நிறைய பேர் கஷ்டமா இருக்கும், சுவாமி உங்களுக்கு தெரியாது, எனக்கு ஒரு காட்சி கிடைச்சது. நான் ஒரு நாள் மொட்டை மாடியில் உட்கார்ந்துருந்தேன். இது சாதாரண மொட்டை மாடி தான் ஆரம்பிக்கிறது. மொட்டை மாடியில் உட்கார்ந்துருந்தேன். அங்கே உட்கார்ந்துருந்தேன். நான் அப்படியே என்னுடைய இஷ்ட தெய்வத்தை தரிசனம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த இஷ்ட தெய்வத்தோட பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த இஷ்ட தெய்வம் நான் பேச பேச எனக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு எனக்கு அதெல்லாம் கிடைச்சது. இதை பொய் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு அது பிராத்திபாசிக சத்தியமே தவிர அது பாரமார்த்திக சத்தியம் இல்லை. காட்சியெல்லாம் கடவுள் காட்சியெல்லாம் பிராத்திபாசிக சத்தியம், நது பாரமார்த்திக சத்தியம். புரியுறதோ? பிராத்திபாசிக சத்தியம்னா தெரியணும். அவங்க கனவு இன்னொருத்தருக்கு சத்தியமோ? சத்தியம் இல்லை. அப்படி இருந்தால் எவ்வளோ சௌரியமாக இருக்கும். நான் கொஞ்ச நேரம் கனவு கொண்டு விட்டேன்னா போகிறோம், உங்களுக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சு போயிடும், சௌரியமாக போயிடுமே. இது உட்காந்து இத்தனை பாட்டை யோசிச்சு இதுக்கெல்லாம் உண்மையில் உண்மையை காணல் உணர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமே. அப்போ கனவுங்கிறது அவங்களுக்கு தானே சத்தியம். அது மாதிரி அந்தந்த தெய்வ காட்சியெல்லாம் அவங்களுக்கு தான் சத்தியம், அது வியாபகாரிக சத்தியம் இல்லை. அதனாலதான் அந்த சினிமாவிலாம் பாருங்க, ஒருத்தருக்கு காட்சி தெரிகிற சுவாமி இன்னொருத்தர் கண்ணுக்கு தெரியாது. இந்த காட்டுவாங்கள்ல சினிமாவில், இவன் இந்த வேத மந்திரம் எல்லாம் சொல்லி பகவான் அழைச்சா வரமாட்டார். ஒரு மீனவனுக்கு வருவார். மீனவன் கண்ணுக்கு அம்பாள் காட்சி தருவோம். அந்த மீனவன் கண்ணுக்கு காட்சி இவர் வேதாந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறவருக்கு கண்ணுக்கே தெரியாது. இவர் என்ன பண்ணுவார்னா அந்த மீனவன் கூட்டின்னு போவான். இந்த சினிமாவில் காட்டுவான், அந்த பாருங்க சுவாமி தெரியறதாம்மா, ஒண்ணுமே தெரியல, மரம் தான் தெரியறதுமா. அந்த மரத்துக்கு கீழே அம்பாள் இருக்கா பாருங்க சுவாமி அப்படின்னா, நான் பக்தா உன் கண்ணுக்குத்தான் தெரிவேன், பக்தி இல்லாதவர்கள் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு அங்க சொல்லுவாங்க. இவன் சொல்ல, சுவாமி அம்பாள் இப்படி சொல்றாங்க, அது சரியாத்தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் கேட்கிறோம் இல்ல. அப்ப அது அவனுக்கு மாத்திரம் தெரியுது, நமக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்னா அது பிராத்திபாசிகம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அது வியாபகாரிக சத்தியம், இல்லாட்டி அது பிராத்திபாசிக சத்தியம். பக்தர்கள் எல்லாம் பகவானிடத்துல பேசுவதாகவும் பகவான் அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பதாகவும் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதை நான் மறுக்கலை. அது அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சத்தியம். நமக்கு லாஜிக்கலா நியாயபூர்வமா அதை நாம பார்க்க முடியாது. அப்புறம் அவங்க பதில் என்ன சொல்லுவாங்க, உனக்கும் நீயும் அந்த பேரன்பு என்கின்ற மையை கண்ணிலே தீட்டிக்கொள், அப்பொழுதுதான் அந்த இறைவன் உனக்கும் காட்சி அளிப்பார். இதெல்லாம் பக்தி காண்டத்துல பக்தி பரமா அப்படி சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா ரமண மகர்ஷி இங்க என்ன சொல்றாருன்னா, அது உண்மையில் காணலாகாது, அது ஒரு வகையான கற்பனை உலக சஞ்சாரம். இங்கிலீஷ்ல சொன்னா ஹைப்போதீசிஸ். ஹைப்போதீசிஸ்னா இது ஒன்றும் கெடுதல் இல்லை, ஆனா அது சத்தியம் இல்லை. ஒன்றும் கெடுதல் கிடையாது, ஆனா அது சத்தியம் கிடையாது. வேதாந்தத்தையே ஹைப்போதீசிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்னன்னா அவரவர்களுடைய மனக்கற்பனை, அவரவர்களுடைய மனக்கற்பனை, அது ஒன்றும் குற்றம் இல்லை, அதனால தோஷம் கிடையாது. இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ பரிகாசம் பண்றதுக்கோ ஒன்றும் விஷயம் இல்லை. இது சத்தியமா இல்லையாங்கிறதான் விசாரமே தவிர இதை கேலி பண்ணப்படாது. இது சத்தியமா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கெல்லாம் விஷயம் இல்லை. அதனால என்ன சொல்றாரு, அதுதான் சொல்லிட்டாரு, அது கான் வழியது ஆயினும் அப்படித்தான் சொல்லிருக்காரு ரமண மகர்ஷி. அது அப்படி இருக்கு, இருந்தாலும் அதுவே உண்மை தரிசனம் ஆயிடாதப்பா, அதுக்கப்புறம் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கு என்னது, உண்மையில் காணல் உணர்.
ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதல். நல்லா கவனிங்க. ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதல். ஓர்ந்துன்னு சொன்னா நன்கு ஆராய்ந்து அறிந்து, ஒடுங்கி, ஒடுங்கின்னா அதுலயே அதையே தியானம் பண்ணி அப்படின்னு அர்த்தம். ஒன்றுதல் அப்படின்னு சொன்னா சமாதி, நிஷ்டைன்னு அர்த்தம். அதுல நிஷ்டை அடையணும். அப்படி நிஷ்டை, அதுதான் உண்மையிலேயே பரமார்த்த சத்திய தரிசனம். அதுதான் தரிசனம், உண்மையில் காணல். அதுவே உண்மையில் காணலாகும். இது உண்மையில் காணலாகும்னா அது என்ன? இது உண்மையில் காணலாகும்னு சொன்னா இதுதான் சத்தியமான தரிசனம்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி தரிசனம் எல்லாம் என்ன சத்திய தரிசனம்? இது நீங்க போட்டுக்கணும். இது பாரமார்த்திக சத்திய தரிசனம், அது பிராதிபாசிக சத்திய தரிசனம். பிராதிபாசிக சத்திய தரிசனம். சகுண பிரம்ம உபாசனை எல்லாம் பிராதிபாசிக சத்திய தரிசனம். சாஸ்திரபூர்வகமான அதனுடைய அபியாசத்தினால உண்டாகிற பிராதிபாசிக சத்திய தரிசனம். இது பாரமார்த்திக சத்திய தரிசனம் என்று உணர். உணர்னா என்ன அர்த்தம்? நன்கு புரிந்து கொள்வாயாக. ஆக இந்த 8வது பாடலில் பகவான் ரமண மகரிஷி சகுண பிரம்மம் உண்மையான பிரம்மம் அல்ல, அது ஒரு பாவனைக்காக உபதேசிக்கப்பட்ட விஷயம். நிர்குண பிரம்மம் நமது யதார்த்த ஸ்வரூபம். நிர்குண பிரம்மமாகிய நம்மை உணர்வதே உண்மையில் பிரம்மத்தை தரிசிப்பதாகும் என்று இந்த பாடலில் உபதேசம் செய்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வோமாக. அடுத்தது என்ன? அடுத்த பாட்டு. இரட்டைகண் முப்பொடிகள் என்று ஒன்று பற்றி இருப்பவாம், அவ்வொன்றேதென்று கருத்தினுள் கண்டால் கழலுமவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே காண். இரட்டைகண் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ்வொன்றேதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே காண். திரும்ப திரும்ப அதே கருத்தை தான் சொல்றார். இந்த உலகம் மித்யாங்கிற விஷயம், தோற்றங்கிற விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இரட்டைகள் முப்புடிகள். இந்த பிரபஞ்சத்தை பல கோணத்தில் விளக்குவது உண்டு. துவந்துவம், துவந்தம்னா இருமைகள், இரட்டைகள். பகல் இரவு, இளமை முதுமை, வரவு செலவு, லாபம் நஷ்டம், குளிர் வெப்பம், இன்பம் துன்பம் முதலான இருமைகள். புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அபமானம், இப்படி நிறைய இருக்கு. விருப்பு வெறுப்பு. இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் துவந்துவமயமாக இருக்கிறது. துவந்துவம்னா இரட்டை, இருமை, பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்கு இந்த உலகம். அதையே இன்னொரு கோணத்தில் சொல்ற போது முப்புடிகள். இது சம்ஸ்கிருதத்தில் திரிபுட்டியுமோ, இதை முப்புடின்னு அவர் சொல்ற. திரிபுட்டின்னா என்ன? அவன் என்ன? அறிபவன், அறியப்படு பொருள், அறிவு, ஞாத்ரு ஞான ஞேயம். அதனால அறிவதற்கான கருவி அறிபவன், அறியப்படு பொருள், பிரமாத்ரு பிரமாண பிரமேயம். இதெல்லாம் என்னன்னா ஞாத்ரு ஞான ஞேய பேதா பராத்மனி ந வித்யதே. ஆத்மபோதம் சொல்லுது. ஞாத்ரு ஞான ஞேய பேதா பராத்மனி ந வித்யதே. இந்த திரிபுட்டி, அறிவு, அனுபவிக்கின்றவன், அனுபவிக்கப்படுற பொருள், அனுபவிப்பதற்கான கருவி, அனுபவம் எல்லாம் சேர்த்து சொல்றோம்.
ஆக ஞாத்ரு ஞான ஞேயம் திரிபுடி, திரிபுடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். இவை அனைத்தும் ஒன்றைத்தான் பற்றி இருக்கிறது. ஒன்றுதான் பற்றி இருக்கிறதுன்னு அர்த்தம். நமக்கு தெரியும். இப்ப சொல்ற போது கிளாஸ்ல புரியுது இல்லையா? இருமைகள் இருக்கின்றன. இருமைகளை அறிபவன் ஒருவனா இருவனா மூவரா? ஒருவன்கிறது. இதுக்கு என்ன பெரிய விசேஷ ஞானம் வேணும்? ஸ்பெஷல் இதெல்லாம் ஆபரேஷன்லாம் பண்ணணுமா என்ன? ஒண்ணும் இல்லை, சாதாரணமாவே புரியுது. இது புரியலன்னா நிச்சயமா மனோதத்துவ டாக்டர் தான் போயா, அங்க போனாலும் சரியாகாது. அது வேற விஷயம். அப்ப துவந்துவம் திரிபுடி, இந்த இருமை திரிபுடி முப்புடிகள் இதெல்லாம் ஒன்று பற்றி இருப்பவாம். ஒன்றை பற்றி இருப்பவாம்னா சைதன்யத்தை பற்றித்தான் இருக்கிறது. அகங்கார துவாரான்னு போட்டுக்கணும். அகங்காரத்தின் வாயிலாக ஒன்று பற்றி இருப்பவாம், ஒன்றைத்தான் பற்றி இருக்கிறது. ஏன்னா ஞாதாங்கிறது திரிபுடியில் அடங்கினதுனால அது அகங்காரம் அடங்கி வச்சது. ஞாதா ஞானம் ஞேயம்னு 3 இருக்கிறதுனால அந்த ஞாதா அகங்காரத்துல ஜாயின் பண்ணிவிட்டான். திரிபுடியிலேயே வந்துடுறது அகங்காரம். அதனால இந்த இடத்துல ஒன்றை பற்றின்னு சொன்னா அந்த சைதன்யத்தை சார்ந்துதான். ஆத்ம சைதன்யமாஸ்ரித்ய தேஹேந்திரிய மனோதியா, ஆத்ம சைதன்யம் ஆஸ்ரித்ய தேஹ இந்திரிய மனோதியா ஸ்வஸ்வ விஷயேஷு பிரவர்த்தந்தே. ஆனா ஆத்ம சைதன்யம் ஆஸ்ரித்யன்னு சொன்ன மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா ஒன்று பற்றி இருப்பவாம். ஒன்று பற்றி இருப்பவாம் எவாம்? எதுனா திரிபுடிகளும் இருமைகளும் இருப்பவை இருப்பவாம். அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால், அந்த ஒன்று என்னவென்று கருத்தினுள் கண்டால் அர்த்தம் ஆராய்ந்து உணர்ந்து கொண்டால். இங்க ஒண்ணு நம்ம சேர்த்துக்கணும். நாமளா ஆராய்ச்சி பண்ண தகராறு. நான் யார் அப்படின்னு கண்ணை மூடின்னு உட்கார்ந்தா தூக்கம் வந்துடும். தெரியாது நான் யாருன்னு. சும்மா நம்மளா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் யார் சும்மா ஒண்ணு உபநிஷத்தை படிக்கப்படாது, உபநிஷத்தை படிக்கக்கூடாது, ஒண்ணுமே பண்ணக்கூடாது. இந்த வேதாந்தமே யார்கிட்டையும் ஒண்ணுமே கேட்கக்கூடாது. சும்மா நான் இப்போ ஒரு அமெரிக்காக்காரன் வரான், அவனுக்கு இதெல்லாம் இந்த பழக்கமே இல்லை. முன்ன பின்ன ஜென்மாவில் இந்த மாதிரி சாஸ்திரத்தை கேட்டதே கிடையாது. பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து ஒரு நாளும் இதை பற்றின விஷயத்தை அந்த ஆள் கேட்டதே இல்லை. அந்த ஆள் முதல்ல நம்மளை சந்திக்கிறார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், யூ யுவர் செல்ஃப் சர்ச் இன் யுவர் மைண்ட், குவானாய் சர்ச் பண்ணுன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொல்லுவார்னா, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட, இது என்னத்துக்கு நானே பண்ணுறதுன்னா எனக்கே தெரியும் இல்லைன்னு கேட்டார்னு வச்சு. அவர் நீயே சர்ச் பண்ணு, நீ நான் யாருன்னு நீயாவே உனக்குள்ளேயே கேளு, உனக்குள்ளேயே ஒலிக்கும் அது அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரமாணம் வினா பிரமா கதம் பாவத்தி. பிரமாணம் இல்லாம எப்படி ஞானம் வரும்? தனியா உள்ளுக்குள்ள நீ இந்த வாரம் நான் உனக்கு ஒரு ரூம் கொடுத்து விடுறேன், அங்க போய் உட்கார், ஒரு புஸ்தகம் படிச்சுடாது, வம்பு. எந்த புஸ்தகத்தையும் படிச்சுடாது, எந்த புஸ்தகத்தையும் படிக்காத, யார் சொன்னதையும் கேட்காது. என்ன பண்ற? அதெல்லாம் புஸ்தகத்தை படிக்கிறதும் யார் சொல்றதை கேட்கறதும் சரி வராது. அதனால நீ என்ன பண்ற? கதவை நல்லா சாத்திக்கிட்டு வேளா வழியை சாப்பிட்டுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துக்கும். நான் யார், நான் யார், நான் யார், நான் யார் கேட்டுக்கிட்டே இருக்கு. உனக்கு விட கொடுப்பார் கடவுள்னா. கடவுள் தான் உபனிஷத் ரூபமா இருக்கார். வேதைஷ்ச சர்வைஹி அஹமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவச்சாஹம். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு வெள்ளம் வந்த போது படகு ரூபத்தில் இந்த கதை இருக்கு பாருங்க, அது மாதிரிதான் இருக்கு. கேட்டிருக்கீங்களா அந்த கதை? படகு ரூபத்தில் வந்தார், சங்கம் ஒலிச்சது, வாத்தியம் வந்தது, எல்லாம் பண்ணிட்டு, அப்படி இருந்தும் கடவுள் வருவார் என்னை காப்பாற்றுவார்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே போனவொடனே ஏன் வரலன்னு கேட்டான். நான் நிறைய தரம் வந்தேன், நீ தான் கண்டுக்கலன்னு. இந்த கதையை நான் விஸ்தாரமா சொல்லலை. அது மாதிரி இத்தனை ரூபமா இருக்கேன், இத்தனை சாஸ்திர ரூபமா இருக்கேன், இத்தனை குரு ரூபமா இருக்கேன். நான் நான் யாருன்னு தனியா எப்படி கண்டுறது? அதனால கருத்தினுள் கண்டால்ங்கிறது நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கணும். குரு சாஸ்திர
ரூபேண ஆச்சாரிய ஆகமாதேவ ஞாத்தும் சக்கியம் பிரம்மங்கிறார் சங்கராச்சாரியர். ஆச்சாரிய ஆகமாதேவ, ஆச்சாரியன் ஆகமம் இரண்டின் துணையாலும் தான் நீ பிரம்மத்தை அறிய முடியும்னு சங்கராச்சாரியர் சொல்றார். இதை விட நல்ல பிரமாணம் சொல்றேன். சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு கதை வருது. ஒருத்தன்ட்ட என்ன பண்றார், குரு சிஷ்யனை பார்த்து நீ போய் இந்த 10 மாட்டை 100 மாடு ஆக்கிட்டு வாங்குறார். 100 மாடு ஆக்கிட்டு வந்தவன 100 மாடு 1000 மாடு ஆக்குங்கிறார். அவன் படிக்க வந்தவன். நம்ம இப்ப பிரம்மச்சாரி 2 பேர் இருக்க மாட்டோம், ஓடியே போயிடுவான். அப்போ சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லி குரு சொல்லியிருக்கார். அவர் கட்டளையை நிறைவேற்றணும், அப்புறம்தான் நமக்கு வித்தை கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட அவர் 1000 மாடு ஆக்கிட்டான். அதுக்கு இடையில இவனுக்கு குருவிடத்துல இருந்த பக்தியினால இவனுக்கு அக்னி உபதேசம் பண்ணுகிறது, சூரியன் உபதேசம் பண்றார், காற்று உபதேசம் பண்ணுகிறது, மாடு உபதேசம் பண்றது, எல்லாம் உபதேசம் பண்ண உடனே இவரை சிஷ்யனை பார்க்கிற போது குரு கேட்கிறார், இன்னைக்கு என்ன உனக்கு முகம் ரொம்ப தேஜஸா இருக்க, ஏதாவது உனக்கு என்ன ஏதாவது பிரம்ம உபதேசம் கிடைச்சுடுதா என்ன அப்படின்னு கேட்டாராம் குரு. ஆம் குருநாதா, எனக்கு அக்னி உபதேசம் பண்ணித்து, சூரியன் உபதேசம் பண்ணித்து, மாடெல்லாம் உபதேசம் பண்ணித்து, இந்திரன் உபதேசம் பண்ணா அப்படின்லாம் சொல்லுவார். அப்படின்னா உனக்கு உபதேசம் முடிஞ்சு போச்சு, போயிட்டு வாங்குறார். நான் பண்ண வேண்டியது இல்லையே, நீதான் உபதேசம் ஆயிடுத்த, அதனால நான் உனக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்றான். அது உபதேசம் பண்ணதுனா சரிங்கிறது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அவன் கேட்கிறான், அதெல்லாம் நான் சரின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? அது நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும், அது சொன்னது சரியா இல்லையான்னு எனக்கு குழப்பம் இருக்கு இப்போ. ஆகையினால ஆச்சாரியாதேவ விதிதா வித்யா சாதிஷ்டம் பிராபத், ஆச்சாரியனிடமிருந்து தெரிஞ்சுக்கிற வித்தைக்குத்தான் பலம் ஜாஸ்தி, கன்விக்ஷன் இருக்கும். இல்லாட்டி ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்கக்கூடிய வித்தை இருக்கு, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னா. அதனால அது பலம் இருக்காது, கன்விக்ஷன் இருக்காது. ஆகையினால குருநாதா ஆச்சாரியவான் புருஷோ வேதன்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த ஆச்சாரியனை உடையவனே அந்த பரம்பொருளை அறிவான் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆச்சாரியவான் புருஷா ஏவ பிரம்ம வேத இத்தியர்த்தா, பிரம்மத்தை தெரிந்து கொள்வான் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே நீங்க உபதேசம் பண்ணணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவர் உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு கன்விக்ஷன், உறுதி உண்டாகிறது. இதெல்லாம் நம்ம சாதாரணமா இல்லை, நிறைய சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. அதை இந்த இடத்துல கொண்டு வரேன். இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், என்றும் ஒன்றையே பற்றி இருக்கக்கூடிய. இதுக்கு விளக்கம் சொன்னாலே உங்களுக்கு புரியுறதோ? சிரமமா இருக்கு. நீ விளக்கமே இல்லை, இந்த பாட்டை நீங்களே கண்டுபிடிங்கன்னா எப்படி இருக்கும்? பிரிக்கவே முடியல, சந்தி பிரிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அதனால சிரமம் அது. இல்லை, அது சம்பிரதாயமா முறையா ஒரு இடத்துல உட்கார்ந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி பண்ணாதான் ஓரளவு புரியும். எல்லாம் இருப்பவாம் அவ் ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால், கருத்தினுள் கண்டால்னா உள்ளத்தில் உணர்ந்து கொண்டால், தகுந்த ஆசிரியர் மறை நூல்கள் இவற்றின் துணையுடன் பக்தி பூர்வமாக ஆராய்ந்து உணர்ந்து கொண்டால் அப்படின்னு பொருள். அதனால மீமாம்சாங்கிற பதத்துக்கு ஸ்ரத்தையா பக்தியா யஹா விசாரஹா கிரியதே சஹா விசாரஹா ஏவ மீமாம்சா சப்தேன உச்சியதே. ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் எந்த ஒரு ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ அந்த ஆராய்ச்சி தான் மீமாம்சை என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது. ஆகையினால கருத்தினுள் கண்டால், கண்டால்னா அர்த்தம் நன்கு உணர்ந்து கொண்டால், இதைத்தான் தரிசனம்ங்கிறது. திருஷ்யத்தே அக்ரேயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபிகி பஷ்யத்தின் தான் வேதங்கள்லாம் சொல்றது. காண்பதுன்னா என்ன அர்த்தம்? அறிவு கண்ணால் காண்டல், அறிவால் ஓறுதல். கண்டால் அவை கழலும், அவை கழலும்னா என்ன அர்த்தம்? அவைங்கிறது இருமைகள் முப்புடிகள். கழலும்னா என்ன அர்த்தம்? கழண்டு போகும். கழன்று போகும்னா என்ன அர்த்தம்? நீங்கி போகும், பொய்யென்று உறுதியாகும், அதற்கு உள்ள உயிர்த்தன்மை நீங்கும், சத்தியத்த புத்தி போகும். கழலும் அவை கழலும். கண்டவரே உண்மை கண்டார்.
இந்த உண்மையை கண்டவரே, உண்மையை கண்டவரே கண்டார், அப்படி மாற்றி படிக்கணும். இந்த பேருண்மையை கண்டவரே கண்டார். இந்த உண்மையை உணர்ந்தவர்களே மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்தவர்கள் ஆவார்கள். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அதனால மாசு அரு காட்சி அவருக்குன்றார் வள்ளுவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசு அரு காட்சி அவருக்கு. ரொம்ப நல்ல ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இருள்னா என்ன? அறியாமை. மருள்னா என்ன? மயக்கம். மருள் நீங்கி மாசு அரு காட்சி. மாசு அருன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது, நிசம்சய ஞானம்னு அர்த்தம். பிசுரே இல்லாத ஞானம்னு அர்த்தம். ஏதோ கொஞ்சம் வேகா இருக்கு, கொஞ்சம் கிளியர் ஆகலைங்கிற மாதிரி இல்லை, பிசுரே கிடையாது, கொஞ்சம் கூட இல்லை. வீணையை கேட்டா என்ன சொல்றோம்? மாசையில் வீணைன்னா. இப்ப மாசுடைய வீணை இருக்குங்கிறதுனால தானே பாடுறாரு. அப்படி பிசுரோட கேட்கறதுனால தானே நம்ம ஆரம்பிக்கிறோட க்ளீன்னு ஒரு சத்தம் வந்ததுன்னா நமக்குள்ள அப்புறம் வந்து கேட்க முடியாது. நம்ம வேணா பாடலாம், பக்கத்துல இருக்கவங்க கேட்கணுமே, அதனால அது கஷ்டமா. நம்ம பாட தயார், கேட்க தயாரா? நீங்கள் பாடினால் நாங்கள் ஓடுவோம். இல்ல, உண்மை கண்டவரே கண்டார். உண்மையை கண்டவர் தான் கண்டவர். அது மாத்திரம் இல்ல, கலங்காரே கான். அதனுடைய அடையாளம் என்னன்னா துக்கேஷு அனுதிக்ன மனாஹ. கலங்காரே கான்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஒருபொழுதும் கலங்க மாட்டார்கள். அவர்களுக்கு கலக்கம் என்பது இல்லை. எதனால? இந்த இருமைகள் முப்புடிகளால் கலக்கம் இல்லை. கரெக்ட் பண்ணணும். இந்த துவந்துவத்தினால நிர்த்வந்த்வஹா பவதி. இல்லை இருக்குல்லையே, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகः க்ஷமி சந்துஷ்டः சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மர்ப்யர்ப்பிதமனோ புத்திர்யோ மே பக்தः. ஏதோ ஒரு இடத்துல வருது. இல்லை 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 இல்லை, துவந்துங்கிற வார்த்தையே வரும். அது நிர்த்வந்தோஹி மகாபாஹோ அல்ல, நிர்த்வந்தோஹி மகாபாஹோ சுகம் பந்தா பிரவச்சது. இல்லை இருக்கட்டும், நிர்த்வந்தோ பவா நித்திய சத்வஸ்தோ பவா. ஆர்டர் இங்க வந்து இல்லை, அவன் துவந்தஹா நிர்த்வந்துவஹாங்கிற வாக்கியமே இருக்கு. துவந்த்வாதீதோ விமத்சரா. துவந்த்வாதீதோ விமத்சரா எடுத்தையோ சொன்னா வந்துடுத்து பாருங்க கடைசியில். துவந்த்வாதீதோ விமத்சரா சமசித்தாவ சித்தோச்ச கிருத்வாபி ந நிபத்தியதே. இருக்கட்டும். கலங்காரேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொழுதும் அதனால் உள்ளத்தில் கலக்கம் உண்டாகாது, சஞ்சலம் வராது. முதல் நாள் உபன்யாசத்திலே சொல்லியிருக்கேன். எல்லாம் பண்ற வேலையெல்லாம் என்னன்னா சஞ்சலத்தை நீக்கிறதுக்கான பிரயத்தனம். ஆக ராகத்தினால சஞ்சலம், துவேஷத்தினால சஞ்சலம். ராகம் ஒரு வகையான சஞ்சலம், துவேஷம் மற்றொரு வகையான சஞ்சலம். இந்த சஞ்சல நிவர்த்தி தான் இதனுடைய பிரயோஜனம். இப்ப இந்த பாடலினுடைய கருத்து என்ன? இந்த துவந்துவங்கள் திரிபுடிகள் எல்லாம் சைதன்யத்தை சார்ந்துதான் இருக்கு. அந்த சைதன்யம் எத்தகைய ஸ்வரூபம் என்பதை முக்கியமா முறைப்படி நாம் ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் அந்த துவந்துவங்களும் திரிபுடிகளும் நீங்கி போகும். இந்த உண்மையை கண்டவரே வாழ்க்கையில் காண வேண்டியதை கண்டவர். பஷ்யதி, இவனே பார்க்கிறான். எஃப் பஷ்யதி சபஷ்யதி. எவன் இந்த உண்மையை பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான்னு கீதையில பகவான் சொல்கிறார். அகர்த்தாரம் பஷ்யதி எஃப் பஷ்யதி சபஷ்யதி. அதனால அவரே கண்டார். அது மாத்திரமில்லை, பிரயோஜனம் என்ன? கலங்காரே, சஞ்சலமே இருக்காது. கான்னா என்ன அர்த்தம்? இந்த உண்மையை புரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். நீயும் இந்த உண்மையை அறிவதற்கு முயற்சி செய்வாயாக என்பது கருத்து. அடுத்த பாடல். அறியாமை விட்டு அறிவின்றாம், அறிவு விட்டவ் அறியாமையின்றாகும். அந்த அறிவு அறியாமையும் ஆர்க்கென்று
அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு அறியாமை விட்டறிவின்றாம் அறிவு விட்ட வறியாமையின்றாகும் அந்த அறிவும் அறியாமையும் ஆர்க்கென்று அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு மேலும் மேலும் கருத்துக்களை விளக்கிக் கொண்டுதான் போகிறார். இங்க அறிவுங்கிறது எதுங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிறார். அறிவு அல்லது ஞானம் அல்லது சைத்தன்யம். இப்ப இந்த பாடல்ல சொல்லப்பட்டது ஒன்றை சார்ந்திருக்கிறதுன்னார். திரிபுடிகளும் துவந்தங்களும் அந்த சைதன்யத்தை சார்ந்திருக்கிறது. அந்த ஒன்றை சார்ந்திருக்குன்னு அந்த ஒன்று என்னன்னா அதுதான் அறிவு, ஞானஸ்வரூபம், சைத்தன்யம் சொல்லப்பட்டிருக்கு. அதை தெளிவா புரிய வைக்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்றார். அறியாமை விட்டு அறிவு இன்றாம். அறியாமைனா இந்த இடத்துல அஜ்ஞானம், அறிவுங்கிறது இந்த இடத்துல அகங்காரம். அகங்காரம் உலகு அறிவுன்னு சொன்னார் இல்லையா? உலகு அறிவு, விஷயானுபவமும் அகங்காரமும் அங்க பார்த்தோம். அதே தான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா விருத்தி ஞான ரூபந்தான் இங்க அகங்காரம்னு சொல்லப்படுது. அப்பவே ஒரு கருத்து சொன்னேன். எண்ணம் அறிவு. எண்ணங்கள் தோன்றுகின்றன, எண்ணங்கள் மாறுகின்றன, எண்ணங்கள் ஒடுங்குகின்றன. அறிவு தோன்றுவதும் இல்லை, அறிவு மாறுவதும் இல்லை, அறிவு ஒடுங்குவதும் இல்லை. தூய அறிவு. அதுக்கு தான் அந்த வார்த்தையை போட வேண்டியிருக்கு. தூய அறிவு, சுத்த சைத்தன்யம், பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்லாம் போட வேண்டியிருக்கு. அந்த சொல்ல கையாள வேண்டியிருக்கு. அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரிகிறது. சுத்த சைத்தன்யம் நாம குறிச்சு சொல்றதுனால சுத்தமில்லாத ஒரு சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு புரியுது. சுத்தமில்லாத சைத்தன்யம்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, இப்ப எல்லாரும் இப்ப இந்த சரீரத்துக்கு உணர்ச்சி இருக்கு, உணர்வு இருக்கிறதா தோன்றுகிறது. இந்த சரீரம் உணர்வு உடையதாக தோன்றுகிறது. சரீரமே உணர்வாக தோன்றுகிறது. சரீரமே உணர்வாக தோன்றுகிறது. நமக்கு எல்லாருக்கும் நான்கிற இந்த அபிமானம் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் சத்தியமாகவே தோன்றுகிறது. இது உண்மையிலே சத்தியம் இல்லை, ஆனா சத்தியமா தோன்றதுனாலதான் இதுக்கு பேரு சித்து போலின்னு விட்டாங்க தமிழ்ல. போலி சித்துன்னா என்னது? போலி சித்துனா நான் நம்ம சொல்றோம் பாருங்க. போலி நானைத்தான் நாம உண்மையான நான் நினைச்சுட்டு இருக்கோம். போலி நான். இதனாலதான் இதை சிதாபாசனா நம்ம சாதாரணமா அந்தக்கரண பிரதிபிம்ப சைதன்யம் விளக்கமா சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோமானா இந்த உடம்பு மனசு புத்தி தான் சிதாபாசம். உடம்பு மனசு புத்தி தான் சிதாபாசம். அதை பிரிக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா தோன்றதே தவிர இதுதான் போலி நான் அர்த்தம். ஆபாச சித்து. ஆபாசம்னா என்ன? போலி. சித்துனா என்ன? சைத்தன்யம். போலி சைத்தன்யம், டூப்ளிகேட் சைத்தன்யம். கண்ணாடியில தெரிகிற பிரதிபிம்ப சூரியன் என்னது? போலி சூரியன், உண்மையான சூரியன் இல்லை. சூரியனை மாதிரி இருக்கே தவிர அது சூரியன் இல்லை. சூரியன் எவ்வளோ பெரிய வஸ்து. பூமியை அதில் இந்த பூமியில் எத்தனையோ கோடி விஸ்தீர்ணம் உள்ளது. அது எப்படி சூரியன் ஆகும்? கண்ணாடியில் தெரிகிற சூரியன் எப்படி போலி சூரியனோ அப்படி இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் போலி உணர்வு, சைத்தன்யம் இல்லை. உடம்பு மனசு புத்தி எல்லாம் உணர்வே ஆனதா இருக்கு, நமக்கு தோன்றுகிறது. இது போலி. அதனால இங்க இந்த எண்ணம் அறிவுன்னு அங்க பிரிச்சோம். இந்த இடத்துல இந்த அறிவுங்கிறதே எண்ணமா அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த எண்ணம்னு சொன்னாலும் சரி, அகங்காரம்னு சொன்னாலும் சரி, இந்த இவருடைய பாஷையில அறிவுன்னு சொன்னாலும் சரி, இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அறியாமை விட்டு அறிவு இன்றாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அகங்காரம் வேற அஜ்ஞானம் வேற இல்லை. அஜ்ஞானமும் அகங்காரமும் சேர்ந்தே இருக்குன்னு அர்த்தம். அகங்காரமும் அஜ்ஞானமும்
சேர்ந்தேதான் இருக்கு. அவ்வறிவு விட்டு அவ்வறியாமை என்றாகும். மாத்தி போடுறார். முதல்ல என்ன சொன்னார்? அஜானத்தை விட்டு அகங்காரம் இல்லை, அகங்காரத்தை விட்டு அஜானம் இல்லை. ஆகையினால ஒரே நேரத்தில் அஜானமும் அகங்காரமும் சேர்ந்துதான் இருக்கு. ஆக தூக்கத்துல அஜானம் மாத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா அகங்காரம் அங்க பீஜாவஸ்தையில் இருக்கு. அப்பவும் விதை நிலையில இருக்கு. அது இங்க குறிப்பிட்டு யாரும் வியாக்கியானத்தில் கூட எழுதல. யோசிச்சு பார்த்தா புரியும். சுஷுப்தியில அஜானம் மாத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியும். சுஷுப்தியில அஜானம் மாத்திரம் இருக்கு, அகங்காரம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா சொல்றதுக்கு வேண்டான்னு சொல்லி நான் என்ன சொல்றேன்னா, அகங்காரம் அவ்யக்தமாக அஜானத்தோட சேர்ந்து இருக்கு. ஜாகிரத அவஸ்தையில அஜானத்தையும் அகங்காரத்தையும் நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்க முடியும். ஆனா சுஷுப்தி அவஸ்தையில அஜானத்தையும் அகங்காரத்தையும் பிரிக்க முடியாதபடி இருக்கு. கொஞ்சம் விவேகம் பண்ணா பிரிக்க முடியும். ஆனா விவகாரத்திலையும் கூட அஜானத்தோட சேர்ந்தேதானே அகங்காரம் இயங்குறது. காரணத்தோட சேர்ந்துதானே சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் இயங்குகிறது. இல்ல அறியாமை, அறிவு விட்டு அறியாமை என்றாகும். இல்ல அறியாமை இருக்காது. ஆகையினால அந்த அறிவும் அறியாமையும் யாருக்கு என்று ஆராய்ச்சி பண்ணுவோமேயானால், இந்த அகங்காரமும் அஜானமும் யாருக்கு இருக்கிறது, எவனுக்கு இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணுவோமே ஆனால், அம்முதலாம் தன்னை, அது இவன் தான், நம்முடைய நான் தான் அதுன்னு தெரியும். அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு. புரியுறதோ? அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு. யாருக்கு அஜ்ஞான அகங்காரம்னு நீ ஆராய்ச்சி பண்ணினியானா, உனக்குத்தான், உன்னை சார்ந்துதான் அஜ்ஞானமும் அகங்காரமும் இருக்கு. ஆயினால உன்னை நீ அறிஞ்சிட்டியானா அஜ்ஞானமும் அகங்காரமும் உனக்கு வேறாக இருக்கு. அந்த அஜ்ஞான அகங்காரத்தையே நீன்னு நினைச்சுட்டு இருக்கிற புத்தியை விட்டுட்டு அந்த அஜ்ஞானத்துக்கும் அகங்காரத்துக்கும் நீ சாட்சிங்கிறத புரிஞ்சுட்டியானா அதுதான் ஞானம்னு, பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அறியும் அறிவே அறிவு. அம்முதலாம் தன்னை, முதல்னா அந்த முதற் பொருள், காரண பொருள், சாட்சி. இந்த இடத்துல முதல்ங்கிறத நீங்க ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். முதல்னு சொன்னா முழு முதற் பொருள், மெய்ப்பொருள், பரம்பொருள், சத்தியவஸ்து, ஏகாத்ம வஸ்து. அதை அறியும் அறிவே அறிவுங்கிற. தன்னை அறியும் அறிவே அறிவு. அதுவே ஞானமாகும். அதுவே உண்மை ஞானமாகும். இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறாருன்னா, உலக அறியறது ஞானம் கிடையாது. நமக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இங்க அறிவு, அறிவே அறிவுன்னு சொல்றது எதை பத்தி சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த உலகத்துல அவர் பெரிய அறிவாளிங்க, அவர் பெரிய அறிவு ஜீவிங்க, இன்டலெக்சுவல் ஜீனியஸ் அப்படிலாம் சொல்றாங்க. அவர் பெரிய அறிவாளிங்க, அறிவு ஜீவிகள் அப்படின்லாம் சொல்லி இப்போ அது ஒரு அடைமொழியெல்லாம் கொடுத்து பேசுறாங்க. அவர் சொல்றார், இவருக்காவது ஆத்ம ஜானம் இருக்கான்னா ஒருத்தருக்கு இல்லை, அவன்லாம் அஜ்ஞானிகள் அப்படிங்கிற ரமண மகர்ஷி சொல்றார். விரிவா நாளைக்கு பார்க்கலாம் எப்படி அவங்களாம் அஜ்ஞானிகள், எப்படி நம்மளாம் ஞானிகள். நம்மளாம்னா அறிவை அறியும். இந்த பாட்டு யாருக்கு புரிஞ்சுதோ அவங்கெல்லாம். பாட்டு யாருக்காவது புரியலேன்னு வச்சுங்க, உங்களுக்கு புரிஞ்சதான் என்கிட்ட கேட்டுவிடாதீங்க. புரியாம நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இத்தனை நேரம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதில் தன்னை அறியும் அறிவே அறிவு. தன்னை அறிந்திடும் தத்துவ, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இருங்கோ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.